Hello everyone, welcome to Nikite Academy. நம்ம லாஸ்ட் செஷனில் ஸ்னோஃப்ளேக் ட்ரையல் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்த செஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்னோஃப்ளேக்னா என்ன அப்படிங்கிறத பற்றி கற்றுக்குவோம். இப்போ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோஃப்ளேக் வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு நிறைய வாண்டடுமே இருக்குது. அதை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம். இப்போ ஸ்னோஃப்ளேக் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு. ஸ்னோஃப்ளேக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் அ ஃபுல்லி மேனேஜ் கிளவுட் டேட்டா வேர்ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டேட்டா வேர்ஹவுஸ்க்கு நம்ம டெரா டேட்டா, நெட்டிசா, ஆரக்கிள் எக்ஸாடேட்டா, எஸ்கியூஎல் சர்வர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேட்டா வேர்ஹவுஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். டேட்டா பேசஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளவுடில் ரெட் ஷிஃப்ட்டு, ஜிசிபியில் பிக்கொரி, ஸ்னாப்ஸ் அனலிட்டிக்ஸ் இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நிறைய ஏஐ அண்ட் எம்எல் ப்ராசஸ்லாம் நிறைய இன்க்ரீஸ் ஆனனால ஒரு பிளாட்ஃபார்ம் நம்மளுக்கு வந்து வேணும். ஹியூஜ் வால்யூம் ஆஃப் டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். அந்த பிளாட்ஃபார்ம் வந்து இந்த ஸ்னோஃப்ளேக் அப்படிங்கிற கம்பெனி ஃபுல்லி மேனேஜ் பண்ணி கொடுக்குறாங்க. ஃபுல்லி மேனேஜ் அப்படிங்கிற என்ன மீனிங் அப்படின்னா எல்லாமே அவங்க பார்த்துக்குவாங்க. ஸ்னோஃப்ளேக் கம்பெனி இந்த பிளாட்ஃபார்ம் மெயின்டெனன்ஸ் எல்லாமே ஸ்னோஃப்ளேக் கம்பெனியை பார்த்துக்குவாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னோஃப்ளேக் வந்து அப்கிரேடேஷன், மெயின்டெனன்ஸு, பிளாட்ஃபார்ம் மெயின்டெனன்ஸ், செக்யூரிட்டி, நெட்ஒர்க், ஸ்டோரேஜ் எல்லாமே அவங்களே பார்த்துக்குவாங்க. நம்ம வந்து அந்த பிளாட்ஃபார்முக்கு யூஸ் பண்ணுறதுக்கான சார்ஜஸ் மட்டும் நம்ம கொடுக்கணும். ஸோ அப்படிங்கிறனால தான் இப்போ வந்து கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓகே நீங்கள் எல்லாமே மெயின்டைன் பண்ணிக்கோங்க, நாங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பே பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போயிட்டாங்க. ஒன்று கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோஃப்ளேக் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை அப்படின்னா டேட்டா பிரிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் வந்து இந்த ஏஐ அண்ட் எம்எல் ப்ராசஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த ரெண்டு பிளாட்ஃபார்ம் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோம் டேட்டா ப்ராசஸிங்க்கு. அப்போ ஒரு பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் நம்ம பண்ணணும், டேட்டா இன்ஜினியரிங் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்னோஃப்ளேக் வந்து ஃபுல்லி மேனேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபுல்லி மேனேஜ் மீனிங் என்ன அப்படின்னா ஸ்னோஃப்ளேக் வில் மேனேஜ் ஃபுல்லி அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். கிளவுட் டேட்டா வேர்ஹவுஸாக தான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்னோஃப்ளேக். ஒரு எஸ்கியூஎல் என்ஜின் மேலே ஸ்னோஃப்ளேக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஏ அண்ட் எம்எல் மூலமாக நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏ அண்ட் எம்எல்க்கு தான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஸ்னோஃப்ளேக் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்னோஃப்ளேக் இஸ் அ ஃபுல்லி மேனேஜ்ட் cloud data warehouse that can store and analyze organizational data in one place. Okay, in one place. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரே ஒரு பிளேஸில் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆர்கனைசேஷனல் டேட்டாவையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஸ்டோர் பண்ணிக்கலாம், அதே மாதிரி அனலைஸ் பண்ணிக்கலாம். அனலைஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து ரிப்போர்ட்டிங் அந்த மாதிரி எடுக்கலாம். ப்ரொவைடட் அஸ் சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ். ஸோ ஸ்னோஃப்ளேக் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எந்த பிளாட்ஃபார்மே அவங்க பிளாட்ஃபார்ம் எதுவுமே ஓன் பண்ணல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே ஓன் பண்ணல. எல்லாமே வந்து ஜிசிபி, அஸ்யூர் இல்லைனா ஏடபிள்யூஎஸ் இந்த 3 பேர்த்திட்ட பிளாட்ஃபார்ம் வாங்கிட்டு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ஓலா அண்ட் ஊபர்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ அவங்க கார் வச்சுருக்காங்களா அந்த கம்பெனி? கிடையாது. டிரைவர்ஸ் அவங்க மேனேஜ் பண்ணுறாங்களா? கிடையாது. அந்த மாதிரி எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஆனால் அவங்க டிரைவர்ஸையும் பேசஞ்சர்ஸையும் இன்டகிரேட் பண்ணுறதுக்காக ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணுறாங்க. அந்த சாஃப்ட்வேரையே ஒரு சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுதான் வந்து சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ். ஓகே, ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் டேட்டா ப்ராசஸிங், இதுதான் ரெண்டு தான் மெயின். ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது டேட்டா வந்து ஸ்ட்ரக்சர் டேட்டா ஸ்டோர் பண்ணும், செமி ஸ்ட்ரக்சர் டேட்டா ஸ்டோர் பண்ணும், அன்ஸ்ட்ரக்சர் டேட்டாவை ஸ்டோர் பண்ணும், ஹேண்டில் பண்ணும், ப்ராசஸும் பண்ணும். அப்போது இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கும், ப்ராசஸிங் மீனிங் டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன், நீங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு வந்து அந்த கம்ப்யூட் வேணும். ஸோ கம்ப்யூட் அப்படிங்கிறது நம்ம சிபியு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். நம்மளோட சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிபியு, சிபியூவில் நம்ம ப்ராசஸ் எல்லாமே பண்ணுறோம். அதே மாதிரி ஹார்ட் டிஸ்கில் வந்து ஸ்டோர் பண்ணுறோம். அதே மாதிரி தான் ஸ்னோஃப்ளேக்கில் ஸ்டோரேஜ் ப்ளஸ் கம்ப்யூட். ஸோ இந்த ரெண்டுமே நம்ம வந்து ஸ்கேல் அப் பண்ணிக்கலாம், ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாம் இண்டிபெண்ட்டாக. அதனால தான் இது வந்து டீகப்பிள்டு ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்னோஃப்ளேக் இஸ் பில்ட் ஆன் டாப் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த கிளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் மேலே நம்ம வந்து ஸ்னோஃப்ளேக் கிரியேட் பண்ணலாம், இல்லைனா அஸ்யூர் மேலே கிரியேட் பண்ணலாம், இல்லைனா கூகுள் க்ளவுட் மேலே கிரியேட் பண்ணலாம். இப்போ இந்த ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் மேலே தான் நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து ஏடபிள்யூஎஸ்ல ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அஸ்யூர், அதுக்கப்புறம் ஜிசிபி. இப்போ நம்ம நம்ம கொடுக்குற டேட்டா எல்லாமே இந்த ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மில் தான் போய் ஸ்டோர் ஆகும். அந்த பிளாட்ஃபார்மும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அந்த கம்பெனி வந்து சூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி எங்கே இருக்குது,
இதனோட இவங்களோட டேட்டா சென்டர்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு பக்கத்தில் அவங்க வந்து இந்த ஸ்னோஃப்ளேக் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஸ்னோஃப்ளேக் வந்து எந்த டேட்டாவும் ஸ்டோர் பண்ணாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்னோஃப்ளேக் டைரெக்டாக ஸ்டோர் பண்ணாது. ஸ்னோஃப்ளேக்கில் நம்ம ஸ்டோர் பண்ணுற எல்லா டேட்டாவும் எய்தர் ஏடபிள்யூஎஸ்ல ஸ்டோர் ஆகும், இல்லைன்னா அசூரில் ஸ்டோர் ஆகும், இல்லைன்னா வந்து ஜிசிபியில் ஸ்டோர் ஆகும். நம்ம என்ன பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணுறோமோ அந்த பிளாட்ஃபார்மில் ஸ்டோர் ஆகும். அப்போ டேட்டா ப்ராசஸிங் எங்கே நடக்கும்? டேட்டா ப்ராசஸிங் வந்து ஸ்னோஃப்ளேக்கில் தான் நடக்கும். அதுதான் அந்த சாஃப்ட்வேர் ஃப்ரேம் ஒர்க்கை அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. அப்படின்னா எந்த ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்லாம் தேவையில்லையா கம்பெனிக்கு அப்படின்னா, நீங்கள் ஸ்னோஃப்ளேக்கை வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, பெய்ட் அக்கௌண்ட், என்டர்பிரைஸ் அக்கௌண்ட்லாம் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு கம்பெனிக்கு ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் வந்து எதுவுமே நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை, எதுவுமே மெயின்டைன் பண்ண தேவையில்லை. நாளைக்கு வந்து ஏதாவது அப்கிரேடேஷன் நடக்குது அப்படின்னா, விண்டோஸ் பேட்சிங் நடக்குது, இல்லை லினக்ஸ் பேட்சிங் நடக்குது, இல்லை ஏதாவது ஒரு அப்கிரேடேஷன் நடக்குது அப்படின்னா, கான்ஃபிகரேஷன், மெயின்டெனன்ஸ் எதுவுமே நம்ம பண்ண தேவையில்லை. செக்யூரிட்டி, டேட்டா கவர்னன்ஸ் பாலிசிஸ், இது எல்லாமே ஸ்னோஃப்ளேக்கே எடுத்துக்குவாங்க. அவங்களே எல்லாமே மெயின்டைன் பண்ணிக்குவாங்க, எல்லாமே அவங்களே பார்த்துக்குவாங்க. ஆனால் அதுக்கு நம்ம பே பண்ணுறோம், அவ்வளோதான். என்ன சர்வீஸ் நம்மளுக்கு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பே பண்ணுறோம். அதனால தான் வந்து நோ ஹார்ட்வேர் நோ சாஃப்ட்வேர் நீடட் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெப் பேஸ்ட் யூஐ மூலமாக நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து நாளைக்கு எனக்கு, நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், எனக்கு வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். எனக்கு ஆரக்கிள் டேட்டா பேஸாக இருந்ததுன்னா நான் வந்து ஆரக்கிள் காண்டாக்ட் பண்ணி சர்வர் வந்து என்னோட என்னோட பிளேஸில் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஒரு சர்வர் ஹார்ட்வேர், ஃபிசிக்கலாக ஒரு ஹார்ட்வேர் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி அந்த சர்வர் மெயின்டைன் பண்ணணும், டேட்டா சென்டர் மெயின்டைன் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். பட் நான் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் நான் இந்த மாதிரி ஆன்ப்ரம் டேட்டா பேஸ்லாம் போகிறதுக்கு பதிலாக ஸ்னோஃப்ளேக் வர்றேன் அப்படின்னா, எனக்கு வந்து எந்த எந்த ஹார்ட்வேருமே தேவையில்லை. நான் ஜஸ்ட்டு ஸ்னோஃப்ளேக்கில் போயிட்டு ஒரு பெய்டு என்டர்பிரைஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணால் போதும். நான் டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்க முடியும், டேட்டாவை ப்ராசஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கறனால தான் எல்லாருமே ஸ்னோஃப்ளேக்கு போகிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸ்னோஃப்ளேக் அண்ட் டேட்டா பிரிக்ஸ் போத் ஆர் லைக் காம்படிட்டர்ஸ். ஸ்னோஃப்ளேக் என்னென்ன கொண்டு வர்றாங்களோ அது வந்து டேட்டா பிரிக்ஸ்லையும் கொண்டு வருவாங்க. டேட்டா பிரிக்ஸில் என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே அப்படியே இங்கேயும் நிறைய அந்த ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே காம்படிட்டர்ஸ் அப்படிங்கிறனால. சரி, எங்கெல்லாம் வந்து இந்த ஸ்னோஃப்ளேக் யூஸ் பண்ணுறாங்க? நம்ம வந்து ஸ்னோஃப்ளேக்னு எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்கோம். எங்கே இது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேங்கிங், ரீட்டைல், பிஎஃப்எஸ்ஐ எல்லா ப்ராஜெக்ட்லையுமே இங்கே யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி எங்கெல்லாம் ஹியூஜ் வால்யூம் ஆஃப் டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்களோ, எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிங்க, ஜொமேட்டோ, ஸ்விக்கி, இந்த மாதிரி எடுத்துக்கங்க, ஓலா, ஊபர், இந்த மாதிரி எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் எங்கெல்லாம் இந்த ஏ&எம்எல் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோமோ, எவ்வளோ பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், பேங்கிங், ரீட்டைல் கம்பெனிஸ், அமேசான், ஃப்ளிப்கார்ட், இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்னோஃப்ளேக் தான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபுட் டெலிவரி அப்ளிகேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன், பேங்கிங், இந்த மாதிரி எல்லாமே ஸ்னோஃப்ளேக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸ்னோஃப்ளேக் மாதிரி இருக்கிற சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க? டேட்டா வேர் ஹவுசிங் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா வேர் ஹவுசிங் நம்ம வந்து கம்பைனிங் டேட்டா ஃப்ரம் மல்டிபிள் பிஸ்னஸ் சிஸ்டம் இன்டு சிங்கிள் ஹை பர்ஃபார்மன்ஸ் ஒரு சிஸ்டம். நம்ம எல்லாமே ஒரு ஓஎல்டிபியிலிருந்து ஓஎல்ஏபிக்கு மூவ் பண்ணுறோம். ஆன்லைன் டிரான்சாக்ஷனல் ப்ராசஸிங்லேருந்து ஆன்லைன் அனலிட்டிக்கல் ப்ராசஸிங்க்கு மூவ் பண்ணிவிட்டு அங்கே வந்து அனாலிசிஸ் பண்ணுறோம். அப்போ வந்து இந்த மாதிரி ஸ்னோஃப்ளேக் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு டேட்டா வேர் ஹவுசிங் சைடில் ஸ்னோஃப்ளேக் யூஸ் பண்ணுறோம். டேட்டா லேக், டேட்டா லேக் அப்படிங்கிறது நம்ம ஸ்ட்ரக்சர்ட், செமி ஸ்ட்ரக்சர்ட் இந்த ஃபைல் எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணி மேசிவாக ப்ராசஸ் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏடபிள்யூஎஸ்ல S3ன்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அசூரில் வந்து பிளாப் ஸ்டோரேஜ் இல்லைனா வந்து ஏடிஎல்எஸ் ஜென்டூன் இருக்குது, ஜிசிபியில் வந்து ஜிசிஎஸ் கூகுள் க்ளவுட் ஸ்டோரேஜ் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து டேட்டா லேக்கில் ஃபைல் சிஸ்டமாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஸ்னோஃப்ளேக் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி டேட்டா ஷேரிங், ஒரு கம்பெனி இருக்காங்க, இன்னொரு கம்பெனிக்கு டேட்டா ஷேர் பண்ணணும்னா முன்னாடிலாம் எப்படி பண்ணுவோம்? எக்ஸ்போர்ட் சிஎஸ்வி ஃபைல் ஆர் ஜேசன் ஃபைல், தென் அவங்களோட எஸ்எஃப்டிபி பார்த்து நம்ம சென்ட் பண்ணுவோம். பட் இப்போல்லாம் வந்து வித்தின் கம்பெனி இல்லைன்னா அவுட் சைட் ஆஃப் கம்பெனி நம்ம டேட்டாவை ஷேர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்னோஃப்ளேக் மூலமாகவே டைரெக்டாக நம்ம ஷேர் பண்ணலாம். நம்மக்கிட்ட இருக்கிற டேபிளை அப்படியே நம்ம ஷேர் பண்ணிடலாம். அவங்க ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஸ்னோஃப்ளேக் அக்கௌண்ட் இருந்தால் போதும், அதிலிருந்து டைரெக்டாக அவங்க எடுத்துக்குவாங்க. அதாவது டேட்டாவை இன்னொரு தடவை நம்ம கிரியேட் பண்ணவே தேவையில்லை. இப்போ ஒரே ரீஜனுக்குள்ளே இருந்துன்னா டைரெக்டாக அவங்களால எடுக்க முடியும் வித்தவுட் டூப்ளிகேட்டிங் த டேட்டா. அது ஒரு அட்வான்டேஜ் டேட்டா ஷேரிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏ&எம்எல் இதுதான் மெயின் ப்ராசஸ். ஏஐ அண்ட் எம்எல் ப்ராசஸ்க்கு ப்ரிப்பேரிங் த டேட்டா, பில்டிங் த பைப்லைன்ஸ், அந்த டேட்டா பைப்லைன் பில்டு பண்ணி டேட்டாவை, டேட்டாவை கொண்டு வந்து ஸ்னோஃப்ளேக்கில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய மெஷின் லேர்னிங் அல்காரிதம்லாம்
ரன் பண்ணுறது, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸை ரன் பண்ணுறது, இந்த இதெல்லாம் பில்டு பண்ணுறதுக்கு இந்த ஸ்னோஃப்ளேக் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால தான் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ அண்ட் எம்எல் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஸ்னோஃப்ளேக் வந்து நிறைய இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இதுக்கு நிறைய வாண்டட் இருக்கு. டேட்டா இன்ஜினியரிங், இங்கே வந்து டேட்டா வேர்ஹவுஸ் பார்த்தோம். இது வந்து அந்த மாதிரி தான் டேட்டா இன்ஜினியரிங். நம்ம வந்து டேட்டாவை சோர்ஸ்ல இருந்து எடுத்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் டு பி யூஸ்டு பை பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் டீம் அப்படிங்கிறதுக்கும் நம்ம வந்து இந்த ஸ்னோஃப்ளேக் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இதுக்காக தான் நம்ம வந்து ஸ்னோஃப்ளேக் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. நான் இன்னும் அடுத்தடுத்த செஷன்ல எல்லாம் உங்களுக்கு இதை வந்து எப்படி வந்து ஒரு 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 ஆர்கனைசேஷனில் இந்த ஸ்னோஃப்ளேக் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது இந்த snowflake.com இந்த வெப்சைட் போங்க. இந்த வெப்சைட் போயிட்டு ஒய் ஸ்னோஃப்ளேக் அப்படிங்கிற பேஜில் இந்த கஸ்டமர்ஸ் போங்க. இந்த கஸ்டமர்ஸ் போயிட்டு ஸ்னோஃப்ளேக்கை எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கேன்வாவில் யூஸ் பண்ணுறாங்க, என்ஒய்எஸ்சியில் யூஸ் பண்ணுறாங்க, ஹனிவெல், டிஸ்னியில் யூஸ் பண்ணுறாங்க, ஓப்பன் ஏஐயில் யூஸ் பண்ணுறாங்க. இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அங்கே வந்து எந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இப்போ ஒவ்வொரு கம்பெனியாக நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா நிசானில் யூஸ் பண்ணுறாங்க, சீமென்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, Booking.comல யூஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. ஏஐ ரிலேட்டடாக நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இந்த கோர்டெக்ஸ் ஏஐ அப்படிங்கிறதான் இப்போ நிறைய நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கம்பெனிஸ் வந்து. இப்போ நீங்கள் ஒரு Booking.comக்குள்ளே போகிறீங்க, இந்த மாதிரி ஒரு கம்பெனிக்குள்ளே போனீங்கன்னா இங்கே எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஒரு ஸ்டோரி போட்டிருப்பாங்க. நீங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ வந்து இந்த இந்த இதை பாருங்கள். உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஓ, ஸ்னோஃப்ளேக் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால தான் இதுக்கு நிறையா வாண்டட் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதில் வந்து நிறையா கற்றுக்க முடியும். பார்த்தீங்கன்னா வியூ ஆல் கஸ்டமர் ஸ்டோரிஸ் போங்க. இங்கே போயிட்டு உங்களுக்கு கேஸ் ஸ்டடீஸ் நிறையா இருக்குது, வீடியோஸ் இருக்குது. இப்போ வீடியோஸ் போயிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி இண்டஸ்ட்ரி வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணுங்கள். இப்போ அட்வர்டைஸிங் இல்லை மேனுஃபேக்சரிங் வேணும், ஹெல்த் கேர் வேணும், ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட உங்களோட ப்ரிஃபரன்ஸை வந்து நீங்கள் கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் எந்த மாதிரி கம்பெனிஸில் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இப்போ ஏதாவது ஒரு கம்பெனி சூஸ் பண்ணுங்க. இப்போ நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன், கேன்வால எப்படி ஸ்னோஃப்ளேக் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். இங்கே போயிட்டு இவங்களோட ஸ்டோரியை வந்து வாட்ச் பண்ணுங்கள். இவங்க வந்து எப்படி என்ன மாதிரி யூஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ இது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளியராக உங்களுக்கு வந்து புரியும். இப்போ ஸ்ரீதர் ராமசாமி அவர் இருக்காரு, அவர் தான் வந்து சிஇஓ ஆஃப் த ஸ்னோஃப்ளேக். இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் படி இவர் தான் வந்து சிஇஓ. அவர் வந்து இந்த கம்பெனியில் பேசுகிறார். அப்போ என்ன மாதிரி ஸ்னோஃப்ளேக் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இது இது வந்து நீங்கள் வந்து டைம் கிடைக்கிறப்ப இந்த சைட்டில் போயிட்டு இங்கே கஸ்டமர் வாய்ஸ் ஸ்னோஃப்ளேக் கஸ்டமர் ஸ்டோரிஸில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் இருக்காங்க வேர்ல்டு வைட். இப்போ வந்து ஒவ்வொரு கஸ்டமரை பற்றி அவங்களோட ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரியல் டைமில் ஸ்னோஃப்ளேக்கை எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு வந்து நல்லா கிடைக்கும். ஸோ இது வந்து இன்னைக்கு இது பாருங்க. இதுக்கு அடுத்தடுத்து வர செஷனில் நம்ம நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நிறைய ஸ்னோஃப்ளேக் கண்டென்ட்லாம் வரும். இதை வந்து பாருங்க, நிறைய உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நாளைக்கு நீங்கள் வந்து ஸ்னோஃப்ளேக்கில் நீங்கள் வந்து ஸ்விட்ச் ஆகணும் அப்படின்னா இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க, லேர்ன் பண்ணுங்க. இன்னைக்கு லேர்ன் பண்ணுறது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணுவோம்.